அர்ஜுனன் மகாபாரத யுத்தத்தில் எல்லா விதமான அஸ்திரங்களும் வாங்கி வச்சு கண்ணு முன்னால் தன்னுடைய ஆசிரியர்களும் குடும்ப நம்பர்களையும் பார்த்து அடுத்த நிமிஷம் தோளில் இருக்கக்கூடிய காண்டீபம் கீழே விழ இனிமேல் நான் இதற்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி கண்ணில் நீர் தழும்ப கைகள் இதாக கையறு நிலையில் மண்டியிட்டு உட்கார்ந்த பொழுது அவன் முன்னால் நிற்கின்ற அவ்வளோ அடிக்கும் தலைக்கும் விஸ்வரூபம் எடுத்து நின்று ஒரு தெய்வத்தை அவனுக்கு காண முடிந்தது. அந்தரங்கமாக போய் தெய்வம் காட்சி தரவில்லைன்னு புரிஞ்சுக்கோங்க. அத்தனை பேர் இருக்கக்கூடிய போர்க்களத்தில் தான் தெய்வம் நிமிர்ந்து நின்று காட்சி கடுத்தது. ஆனால் அந்த காட்சியை அர்ஜுனன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரிந்ததே தவிர அங்கே நின்ற எந்த ஆச்சாரியர்கள் கண்ணுக்கும் தெரியல, போர் வீரர்கள் கண்ணுக்கு தெரியல, மகாரதர்கள் கண்ணுக்கு தெரியல, சித்தப்பா பெரியப்பா யார் கண்ணுக்கும் தெரியல. அர்ஜுனன் கண்ணுக்கு தான் தெரிஞ்சது. வேணா திருதராஷ்டிரன் கண்ணுக்கு தெரியறதுக்காக அங்கே சஞ்சய் என்ன ஒருத்தனுக்கும் கிடைச்சது. அந்த கண்களுக்கு என்ன பேர் தெரியுமா? திவ்ய நேத்திரம், இறைத்தன்மை வாய்ந்த கண்கள். அந்த கண்கள் இருந்தால் மட்டும்தான் கண்ணு முன்னால் நிற்கிறது ஆண்டவன்னு அடையாளம் தெரியும், இல்லைன்னா தெரியாது. உங்களுக்கு உங்கள் வகுப்பில் உங்கள் கூட முன்னால் உட்காந்துருக்கக்கூடியதில் ஒரு விஞ்ஞானி உட்காந்துருக்கான்னு அடையாளம் தெரியணும்னா திவ்ய நேத்திரம் வேணும். ஒரு மிக உன்னதமான அரசியல்வாதி உட்காந்துருக்கான்னா திவ்ய நேத்திரம் வேணும். இன்னொரு மதர் தெரசா கண்ணு முன்னால் உருவாயிட்டுருக்குன்னா திவ்ய நேத்திரம் வேணும். இன்னொரு வல்லபாய் பட்டேல் இருக்காருன்னா கண் திறனும். இன்னொரு சர் சி வி ராமனை முன்னால் உட்காந்துருக்க ஆசிரியர் கண்களுக்கு அந்த சக்தி இல்லைன்னா மாணவர்களை அடையாளம் காண முடியாது. அப்போ உங்களுக்குள்ள அது இல்லைன்னா உங்களுக்கு எப்படி அடையாளம் தெரியும்? உங்களுக்குள்ள ஒரு விஞ்ஞானி இல்லைன்னா, உங்களுக்குள்ள ஒரு அரசியல்வாதி இல்லைன்னா, உங்களுக்குள்ள ஒரு ஆன்மீக பெரிய தலைவர் இல்லைன்னா, உங்களுக்குள்ள இறைத்தன்மை இல்லைன்னா உங்கள் குழந்தைங்களை நீங்கள் பார்க்குற பார்வையில் தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பீங்க. ஆசிரியர்களால் அடையாளம் காணப்படாமல் எத்தனை குழந்தைகளை நம்ம இழந்திருக்கோம் தெரியுமா? இந்த பொறுப்புணர்வு, இதைத்தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். இன்னைக்கு வீட்டுக்கு போய் நீங்கள் எழுதி பாருங்கள், இந்த பொறுப்பு எனக்கு இருக்கிறதா, இந்த பொறுப்பு எனக்கு இருக்கிறதான்னு பாருங்கள். இல்லைன்னா பிஎட் பண்ணிட்டு கூட பேங்க்கில் வேலைக்கு போகலாம், பிஎட் பண்ணிட்டு கூட வேறு எல்லா வேலைக்கும் போகலாம். பிஎட் அப்படிங்கிறது உங்களை செதுக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய பாசறை. அந்த பாசறையில் எவ்வளோ தூரம் நீங்கள் உங்களை நீங்களே செதுக்கிக்கிறீங்க. உங்களுக்கு கொடுத்துருக்குற சிலபஸையும் நான் கொண்டு வந்தேன். எத்தனை மாற்றங்கள், அதுவும் ஃபுல் கோர்ஸ் பாதி, ஹாஃப் கோர்ஸ் பாதின்னா அவர் போட்டிருக்காரு. ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தாண்டா 35 வாங்கினா பாஸு. ஆசிரியருக்கு சிலபஸ் முழுவதும் இருந்தால் தான் பாஸ். நீங்கள் 35 மார்க் வாங்கி டீச்சர் ஆகிறதெல்லாம் உத்தம் கிடையாது. பல ஆசிரியர்கள் ஆசிரியர் ஆனதுக்கப்புறம் தான் சிலபஸே மொத்தமும் படிக்கிறவங்க பார்த்துருப்பீங்க. 100 அல்ல, 120 அல்ல, அட்டைக்கு அட்டை ஒரு ஆசிரியருக்கு தரோம். அது மட்டும் அல்ல, தமிழ்நாட்டில் உள்ள ஆசிரியர் கல்வியியல் கல்லூரிகளுக்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சிலபஸ் இது. பக்கத்தில் தர் இஸ் சம்திங் கால் கேரளா, இந்த பக்கம் ஒரு கர்நாடகா இருக்குது, அந்த பக்கம் ஒரு ஆந்திரா இருக்குது. அவங்க போட்டிருக்கக்கூடிய சிலபஸும் என்னன்னு பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு புரிதல் இருந்தால் உங்ககிட்ட மாட்டக்கூடிய, மறுபடியும் நான் சொல்கிற வார்த்தையை பாருங்களேன், உங்கள் கிட்ட மாட்டக்கூடிய குழந்தைங்க மாட்டாமல் மாற்றத்துக்கு ஆளாகி வெளியில் வருவாங்க. கொடுத்த சிலபஸ்லேயே 35க்கு தான் மேடம் நான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்காக நான் வருத்தப்படலை, உங்ககிட்ட வரக்கூடிய குழந்தைகளுக்காக வருத்தப்படுறேன். அறிவில் குள்ளர்களை வளர்க்குறதுக்கு ஆசிரியர்கள் தேவையே இல்லை. நம்ம அதுக்கு என்ன பேர் சொல்லுவோம் தெரியுமா? இன்டலெக்சுவல் பிக்மீஸ்ன்னு சொல்லுவோம். இன்டலெக்சுவல் பிக்மீஸ். ஆனால் யாரை நம்ம வளர்க்கணும்? இன்டலெக்சுவல் ஜயண்ட்ஸ். என்ன காரணம்? மாணவன்கிட்ட தோற்று போகிற சுகம் என்னன்னு புரியணும்னா ஒவ்வொரு துரோணாச்சாரியருக்கும் ஒரு அர்ஜுனன் வேணுமா? என் மாணவன் என்னை விட உயர்ந்து நிற்கிறத பார்த்து சந்தோஷப்படக்கூடிய பெருமை எனக்கு வேணும்னா தோல்வியோட சுகம் ஆசிரியருக்கு தெரியணும், தோல்வியோட சுகம் தெரியணும். இப்போ நானும் நீங்களும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது நேற்று காமிச்சேன் திருமால் முருகன் சார்கிட்ட. சார், என் குழந்தைங்க 2 பேரும் குப்வாராவில் இருக்காங்க, காஷ்மீரில் இருக்கக்கூடிய என்னுடைய குழந்தைங்க. இங்கே பாருங்கள், பேரை காமிச்சிருக்கேன். என் படம், அந்த குழந்தைங்களோட படம் அனுப்பிச்சு வேறு யாருக்கும் இதை அனுப்பிடாதீங்க, இது ஹைலி சீக்ரெட்டிவ்னு சொன்ன போது எப்படிப்பட்ட குழந்தைங்கப்பா! 60 வயசில் எனக்கு அந்த பக்குவம் இல்லைம்மா. 25 வயசில் எப்படிப்பட்ட குழந்தைங்க, எப்படிப்பட்ட தாய் தகப்பன் பெற்று அனுப்பிச்சிருக்காங்க. முதுகெலும்போட தாய் தகப்பன் பெற்று அனுப்பிச்சிருக்காங்க. இரும்பாலையும் எக்காலையும் நரம்புகளை பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க அந்த குழந்தைங்க. அவங்கள பற்றி நான் பெருமையாக ஒவ்வொரு இடத்துல பேசும்போதும் அந்த குழந்தைங்க எனக்கு ஃபோன் பண்ணும்போது சொல்லுவாங்க, டே உன்னை பற்றி ரொம்ப பெருமையாக பேசினேன்டா அப்படின்னு சொல்லும்போது சொல்லுவாங்க, ஐயோ நான் இல்லாட்டா இந்திய இராணுவம் இருக்கும், என்னை பற்றி பெருமையாக பேசாதீங்க, இந்திய இராணுவத்தை பற்றி பேசுங்க மேம், அது இல்லைன்னா இந்தியாவே இல்லைன்னு சொல்லி கொடுங்க ஆசிரியர்களுக்கு. அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் எனக்கு அவன் பேசுகிறத கேட்டால். எப்போது ஒரு தடவை ஃபோன் பண்ணுவான், மேம் நீ நல்லா இருப்படான்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கள் மேடம்.
ஏன்னா ஆசிரியர் நல்லா இருப்பான் அப்படின்னு சொன்னால் சத்தியம். ஆண்டவன் முன்னால் இருந்து அர்ச்சகர் சொல்லக்கூடிய மந்திரங்களுக்கு இருக்கக்கூடிய சக்தியை விட 1,00,000 சக்தி ஜாஸ்தி. ஆசிரியர் நீ நல்லா வருவடா அப்படின்னு சொல்கிறதுக்கு. எந்த காரணம் கொண்டு இந்த நாக்கை வச்சு உருப்பட மாட்டேன்னு ஒரு குழந்தைய சொல்லிடாதீங்க. எந்த குழந்தை உருப்படாமல் போகும்னு தீர்மானிக்க வேண்டியது நீங்கள் அல்ல, படைச்சு அனுப்பின ஆண்டவன். இயற்கை சில சமயம் நிதானமாக பூக்கிற பூக்களை உருவாக்கும். பூக்காத பூவை இது வரைக்கும் இயற்கை கொண்டு வந்ததே கிடையாதுமா. There may be slow bloomers, but there is never no bloomer. அந்த நாக்கை வச்சு சாபங்கள் செலுத்தக்கூடாது. கண்டிப்பு இருக்கணும், கசப்பு இருக்கக்கூடாது. சொல்கிறோம்ல, குழந்தைய தொடக்கூடாது, எல்லாம் தான். ஆனால் ஒரு நிமிஷம் அந்த குழந்தையோடைய வேவ்லென்த்தோட நீங்கள் ஃபைன் டியூன் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, தீர்ந்துது. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொன்னாலும் வாழை குழைச்சிட்டு பக்கத்தில் வந்து நிற்கும். உங்ககிட்ட திட்டு வாங்குறதே அதுக்கு ரொம்ப சுகமாக இருக்கும். எனக்குன்னு சில குழந்தைங்க இருக்காங்க, வெளியில் போயாச்சு, அவங்க பெரிய பெரிய ஆட்கள், ஆனாலும் வந்து ரூமில் உட்காந்து மேம் 4 வார்த்தை நறுக்குன்னு திட்டுங்க மேம், ரொம்ப நாளாச்சு, எல்லாரும் ரொம்ப பாராட்டுறாங்க, நீங்கள் சொல்லுங்கள், இதெல்லாம் உன் பிரச்சனை, இதெல்லாம் உன் பிரச்சனை சொல்லிட்டே வாங்க மேம். நான் வளரணும். ஆசிரியருக்கு மட்டும்தான் கண்ணு பார்த்து என் பிரச்சனைகளை சுட்டி காட்டுற தைரியம் இருக்குது. மற்றவங்கெல்லாம் கொண்டாடுவாங்க. நான் பெரிய மந்திரியாக இருக்கலாம், ஊர் பூரா என்னை கொண்டாடலாம், ஆனால் நீங்கள் மட்டும் சொல்லுவீங்க, இல்லைடா இந்த இடத்துல நீ தப்பு பண்ணுறதாங்கமே அப்படின்னு சொல்லுவீங்க. மாற்றிக்க எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது மிஸ். உங்கள் கையில் எழுத்தாணியை கொடுத்து இறைவன் எத்தனையோ பேர் தலையெழுத்தை மாற்றி எழுதணும்னு முடிவு பண்ணிட்டான். சரின்னு சொல்ல வேண்டிய ஒரே விஷயந்தான் உங்களுக்கு இருக்குது. எத்தனையோ குழந்தைங்களுடைய தலையெழுத்து மாற்ற பாருங்க, நீங்கள் தான் மாற்ற போகிறீங்க. முடிக்கிறதுக்கு முன்னால் உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டிய ஒன்று, ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவன், அவனுக்கு அதற்கான அடிப்படை தகுதிகள் இல்லை. அவனுக்கு எப்போவுமே ரொம்ப 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 பயம். அவன் பேர் ஏஜே கிரானின். அவனுடைய பேராசிரியர் சொல்கிறாரு, யூ வில் நெவர் பிகம் அ சர்ஜன். எடுத்த கை நடுங்குது, மாட்டேன், அவ்வளோதான். அவன் அதை நம்பிட்டான். அவன் காதுகளில் அதுவே தான் இருக்குது. அதனால் அவன் என்னென்னா, இஸ் ஜஸ்ட் அ ஜென்ரல் ஃபிசிஷியன். வெறும் ஆயின்மெண்ட்டு, மருந்து, மாத்திரை இதை கொடுத்து அனுப்புறது, ஊசி எடுத்து குத்துறது கூட அவனுக்கு பயம். அவனுக்கு எங்கே வேலை கிடைக்குது தெரியுமா? ஸ்காட்லாண்டில் இருக்கக்கூடிய வனப்பகுதியில் மரம் எல்லாம் அரிந்து போடக்கூடிய டிம்பர் மார்ட் அப்படின்னு சொல்லுவோமே, அந்த இடத்துல அவனுக்கு வேலை கிடைக்கிது. அங்கே என்ன வரப்போகுது? வைரல் ஃபீவர் வரும், அந்த பனியினால் வரக்கூடிய காய்ச்சல் வரும், அவ்வளோதானே. அதுக்கு மருந்து கொடுத்தா போதும், அவ்வளோதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவன். ஆனால் ஒரு நாளைக்கு அவருக்கு என்ன இருக்கும்? ஒரு சின்ன அறை, அங்கே ஒரு உடன் டேபிள், அது மேலே ஒரு பாத்திரம், அதில் எப்போதுமே ஒரு சுடுதண்ணீர். ரொம்ப வயதான போன அவர் ஒரு செவிலி ஒருத்தங்க, இதை எடுத்துக்கூட அதை எடுத்துக்கூட, பஞ்சு வச்சு கட்டு, மருந்து வச்சு கட்டு, அவ்வளோதான். அங்கே இருந்துட்டு இருக்கும்போது, ஏன்னா இவருக்கு கையில் கத்தி எடுத்தாலும் ஊசி எடுத்தாலும் ஆசிரியர் சொன்னது காதில் விழும், யூ வில் நெவர் மேக் அ சர்ஜன், யூ வில் நெவர் மேக் அ சர்ஜன். சரி, உட்காந்துட்டு இருக்கும்போது வெளியில் திடீர்னு பெரிய சத்தமும் ஓலமும் கேட்கும். வெளியில் வந்து பார்ப்பாரு, அந்த வெட்டி அறுத்து வீழ்த்திய அந்த மரங்களில் ஒன்று ஒரு 26 வயதான இளைஞனுடைய நடு முதுகில் வந்து அப்படியே விழுந்திருக்கும், அவ்வளோதான். அவனுக்கு கல்யாணம் ஆகி ஒரு 3 மாதமோ 4 மாதமோ தான் ஆச்சு. அவன் மனைவி, அம்மா, அப்பா அத்தனை பேரும் அவனை கொண்டு வந்து போட்டு இவர் முன்னால் வச்சு தெய்வம் மாதிரி இவருக்கு பண்ண தரப்பா, நீங்கள் தான் காப்பாற்றணும். பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனை, டிசம்பர் மாதம் பனி கொட்டிகிட்ருக்கு ஸ்காட்லாண்டில். ஆம்புலன்ஸ் வரணுன்னா 2 மணி நேரம் ஆகும், திரும்பி கொண்டு போகிறது 2 மணி நேரம் ஆகும். ஆக இவனுக்கு ஒரு அறுவை சிகிச்சை தொடங்கணும்னா குறைந்தபட்சம் 5 மணி நேரம் ஆகிடும். அதற்குள்ளே இது அழுத்தி முதுகெலும்பு உடஞ்சி உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய தண்டுவடத்தின் நரம்பு நசுங்கி இருக்கும். இதை இந்த ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே அதை செயல்பட வைக்கலை அப்படின்னா கண்டிப்பாக இடுப்புக்கு கீழே அவனுக்கு செயலிழந்து போயிடும். தெரியும். அழுதுட்டு எல்லாரும் வெளியில் உட்காந்துட்ருக்காங்க. அரைக்கதவை சாத்திட்டு அவனை கொண்டு வந்து வச்சாச்சு, குப்புற படுக்க வச்சிருக்கு. இவனை எப்படி ஒன்றும் பண்ண வேண்டாம், செதஞ்சு போன அந்த எலும்புகள் நடுவில் இருந்து அந்த நரம்பை கொஞ்சம் காப்பாற்றணும், அவ்வளவே தான். அதற்கு ரத்த ஓட்டம் இருக்கணும், அதை பண்ணணும். அதற்கு சின்ன அறுவை சிகிச்சை பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அந்த செவிலி பெண் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க, கையில் அந்த கிட்ட வச்சிட்ருக்காரு. காதுக்குள்ளே ஆசிரியர் சொன்னது கேட்குது, யூ வில் நெவர் மேக் அ சர்ஜன், நீயாவது அறுவை சிகிச்சை பண்ணுதா. முதலாக ஏஜே கிரானின் சொல்கிறாரு, மனதை கல்லாக்கிட்டு எங்கள் ஆசிரியரையும் அவர் சொன்ன வார்த்தையும் பிடிச்சி வெளியில் தள்ளுனேன். நான் நீங்கள் சொல்கிறத நான் நம்ப மாட்டேன்னு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் முடிவு பண்ணேன். ஒன்றா இது தப்பாக போகும், இல்லைன்னா சரியாக போகும். ஆனால் செய்யாமல் இருக்கிறது மிகப்பெரிய தவறு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இவரை காப்பாற்றுவேன். வெளியில் நீங்கள் காப்பாற்ற போகிறீங்கிற தெய்வம் மாதிரி பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆட்கள், கையில் பயின்று இருக்கக்கூடிய கலை, அடுத்த 1 மணி நேரத்தில் செதஞ்சு போன எலும்புகளை நகர்த்தி அந்த நரம்புக்கு மட்டும் ரத்தம் போகிற மாதிரி ஏற்பாடு பண்ணியாச்சு. இதை பண்ணி முடிக்கும்போது பார்த்தா அந்த கால் விரல்கள் அசையுது, தப்பிச்சிடலாம். இனி கொண்டு போய் அறுவை சிகிச்சை.
2 மணி நேரத்துக்குள்ளே ஆம்புலன்ஸ் வந்தாச்சு, நகர்த்தாமல் அப்படியே கொண்டு போயாச்சு. ஒரு 6 மாதம் கழித்து ஒரு ஊன்றுகோலை வச்சு மெதுவாக ஊனி அதே ஆள் திரும்பி வராரு. அவரை பார்க்கும்போது இவர் நினைக்கிறாரு, என்னுடைய ஆசிரியரையும் அவர் கொடுத்த சாபத்தையும் வெளியில் நான் அன்றைக்கி தள்ளி இருக்கலைன்னா இன்றைக்கி நடமாடக்கூடிய நிலைமையில் ஒருத்தர் வந்திருக்க மாட்டார். ஆசிரியர்களுடைய வார்த்தைகள் அவ்வளவு வலிமை வாய்ந்தவை. மிக வன்மையாக ஒரு குழந்தையை நீ உருப்பட மாட்டேன்னு நீங்கள் சொல்லக்கூடியது எங்கே போய் படுன்னு தெரியாது. அதனால தான் நமக்குன்னே வள்ளுவன் எழுதியிருக்கான், யாகாவாராயினும் நான் காக்க. ஆசிரியனுக்கு தான் யாகாவாராயினும் நான் காக்க. சொல்லிடாதீங்க, குழந்தைங்க வளரமாட்டான்னு சொல்லிடாதீங்க, உருப்பட மாட்டான்னு சொல்லிடாதீங்க, மேலே வரமாட்டான்னு சொல்லிடாதீங்க. உங்கள் வாயால் சொன்னீங்கன்னா அது சாபமாக மாறிப்போகும். இன்னைக்கு வீட்டுக்கு போய் இந்த பண்புகள் இருக்கான்னு பார்க்குறீங்க. வேறு எதுவுமே நீங்கள் பார்க்க போகிறது இது மட்டும்தான். இது இருந்தால் அஸ்திவாரம் ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம். அஸ்திவாரம் மிக உறுதியாக இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் விஸ்வரூபம் எடுக்கணும்னு தான் காத்துட்ருக்கோம். நீங்கள் விஸ்வரூபம் எடுக்கணும்னு. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு மிகவும் இணக்கமான ஒரு குரல் இருக்குது. அவர் பக்கத்தில் நின்று அதை சொல்கிறத கேட்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்ச ஒரு குரல் என்னது தெரியுமா? அது வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனைய உயர்வு. போகும்போது தாமரை குளத்தை பார்த்தீங்கன்னா அல்லியோ ஆம்பலோ நேற்று பெய்த மழையில் தண்ணீர் மேலே வந்ததுன்னா வெள்ளத்து அணையது. அது போன்றது என்னது? மலரின் நீட்டம். மலர் எவ்வளோ உயரம் போகும் அப்படிங்கிறது நீர்மட்டம் உயர உயர மலம் மேலே போகும் மலர். மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு. எங்கே போய் நிற்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்களோ அங்கே போய் நிற்பீங்க. ஆனால் எண்ணியர் எண்ணியாங்கு எய்துவர். ஆனால் அடியில் ஒரு பிரச்சனை இருக்கே, எண்ணியர் திண்ணியராக பெறின். நான் பாதி சொல்லி நிறுத்தும் போதெல்லாம் உங்களையே ஏன் ஆசையோடு பார்க்குறேன் தெரியுமா? மிச்ச வரியை நீங்கள் சொல்ல மாட்டீங்களான்னு. மிச்ச வரி உங்களுக்கு தெரியணுமே, நீங்கள் சொல்லணுமே. ஆசிரியர் பயிற்சிக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களாச்சே, வள்ளுவன் விரல் நுனியில் வந்து உட்காரணுமே. நம்ம முப்பாட்டனுக்கு முப்பாட்டனாச்சே. எந்த கோர்ட்டுக்கும் போகாமல் எந்த கேஸும் வாதாடாமல் மொத்தமாக சொத்துரிமை வேணும்னா வள்ளுவனுடைய அத்தனை பாடல்களையும் உள்ளங்கையில் எடுத்துகிட்டு போகலாமே. இதை விட பெரிய நீதி சொன்ன நாடு கிடையாதே. நீதி சொன்ன நாட்டில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களாச்சே. விடைபெறுறதுக்கு முன்னால் ஈச் ஒன் ஆஃப் யூ இஸ் அ டிராஃபிக் சிக்னல். ஞாபகம் வச்சுக்கோங்க. டிராஃபிக் சிக்னல் என்ன பண்ணணும்? இரவோ பகலோ அதை பற்றி கவலை கிடையாது. நம்ம ஊரில் 10 மணி ஆனால் அணைக்கிறாங்களே, அப்படியெல்லாம் கிடையாது. டிராஃபிக் சிக்னல் எப்பவும் எரியணும். பச்சை நேரத்தில் இருக்கணும், சிகப்பை காட்டணும், மஞ்சளை காட்டணும். அத்துமீறாமல் ஒரு சமுதாயம் இருக்கணும்னா ஆசிரியர்கள் பொறுப்பானவர்களாக இருந்தே ஆகணும். ஒரு காவல்துறை தலைவர்கிட்ட நான் போய் கேட்டபோது, எங்கள் ஏரியாவுக்கு ஒரு காவல்துறையில் ஒருத்தரை போடுங்க, டிராஃபிக் ரெகுலேட் பண்ணணும், ரொம்ப மோசமாக இருக்குதுன்னு சொன்னபோது சிரிச்சிட்டே அவர் சொன்னார், மேடம் 10,000 பேருக்கு ஒருத்தர் கிடச்சா ஜாஸ்தி மேடம், அவ்வளோதான் எங்ககிட்ட காவல்துறை. ஐயோ 10,000 பேருக்கு ஒருத்தரா, பத்தாதே அப்படின்னு நான் பயந்து சொன்னபோது அவர் சிரிச்சிட்டே சொன்னார், 9,999 பேரை நீங்கள் வகுப்பில் கவனிங்க, அத்துமீற ஒருத்தனை நாங்கள் வெளியில் பார்த்துக்குறோம், அவ்வளோதான். மாரல் போலீசிங். ஆக 9,999 பேரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா மாயைகளையும் விலக்குங்க. உங்களுடைய நடையுடைய பாவனை மேலே நீங்கள் கண்ட்ரோல் கொண்டு வாங்க. உங்கள் வார்த்தைகள் மேலே உங்களுடைய கண்ட்ரோல் இருக்கணும். பாரதி சொன்ன ரௌத்திரம் பழகு அப்படின்னு சொல்லி ஆசிரியர் கொப்பளிச்சு அமில வார்த்தைகளாக பிள்ளைங்க மேலே தூக்கி வீசுறதுக்கு பேர் ரௌத்திரம் பழகு இல்லை. ரௌத்திரம் பழகிறதுக்கு முன்னாலே அவன் இன்னொன்று சொல்கிறான், ஐம்பொறி ஆட்சி கொள் அப்படிங்கிறான். ஐம்பொறியை ஆட்சி கொள்ளாதவனால ரௌத்திரம் பழக முடியாது. 2 தான் பழக சொல்வான், போர்த்தொழில் பழகு, ரௌத்திரம் பழகு. இது 2 தவிர அவன் பழக சொன்னது வேறு எதுவுமே இல்லை. ஏன்னா இராணுவ வீரன் கையில் ஒரு ஆயுதம் கிடச்ச உடனே எல்லாரையும் சொல்கிறது கிடையாது. ஆசிரியர் 10 குழந்தைங்க கிடச்ச உடனே வாரி கோவப்படுறது கிடையாது. பழக்கணும், ரௌத்திரத்தை பழக்கணும். வானா வரணும், போனா போகிற அளவுக்கு ரௌத்திரத்தை பழக்கணும். அந்த ரௌத்திரத்திற்கு தான் இன்னொரு பெயர் பொறுப்புணர்வு. காந்தியடிகளுக்கு ரௌத்திரம் வந்தது, ஆங்கில ஏகாதிபத்தியம் ஒழிந்தது. லூயி பாஸ்டருக்கு ரௌத்திரம் வந்தது, வெறிநாய்க்கடிக்கான மருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அன்னை தெரசாவிற்கு ரௌத்திரம் வந்தது, ஏழை மக்களுக்கு வாழ்வு கிடைத்தது. ஆசிரியருக்கு ரௌத்திரம் வந்தால் குழந்தைகளின் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். ஆனால் ரௌத்திரம் என்பதற்கு ஒற்றை பொருள்தான் இருக்கிறது, பொறுப்புணர்வு. ரௌத்திரம் பழகின ஆசிரியர்களாக
உங்களை நீங்களே கண்டறிந்த ஆசிரியர்களாக இன்று மாலை அந்தரங்கமாக உங்களை பற்றி ஒரு ஆய்வு நீங்கள் பண்ணுங்க. எத்தனை நான் கதவை இடித்தாலும் மாற்றம் அப்படிங்கிற கதவுக்கு தாழ்பால் மட்டும் உள்ளதாக இருக்குது. நீங்களாக திறந்தீங்கன்னா கதவு திறக்கும். இல்லையா, மாற்றம் ஜாடையிலேயே ஏமாற்றம் வரும், தடுமாற்றம் வரும், வேறு எந்த மாற்றமும் வராது. எதிர்காலத்தில் ஏதோ பள்ளியின் பெரிய ஆசிரியர்களாக உங்களை பார்க்கணும். உங்கள் குழந்தைங்களாம் அமோகமாக வானுயர வளர்ந்து போய் நிற்கணும். அதை பார்க்க கேட்கக்கூடிய நல் ஊழ் எனக்கு வாய்க்குமே. ஆனால் இன்றைக்கி நீங்களும் நானும் சந்தித்தது சத்தியம். சத்தியங்கள் எல்லாமே சாத்தியங்களும் கூடத்தான். நன்றி, வணக்கம்.